ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்க போறோம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல வைக்க போறேன். என்னென்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் வந்து நான் ஸ்கின் அவுட் எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வித் ஸ்கின் இருந்தாலும் நீங்கள் ஓகே, எப்படி வேணாலும் செய்யுங்க. நாங்கள் ஸ்கின் அவுட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பூண்டு வந்து நல்லா ஒரு 2 கட்டி பூண்டு, நாட்டு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 300 கிராம் கிட்ட உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா. அதுக்கப்புறம் 4 தக்காளி, அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்து ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமா 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சீரகம் வந்து பூண்டோட சேர்த்து அரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் சீரகத்தை நல்லா பவுடரா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதோடவே பூண்டை அரைச்சி எடுத்துக்கணும். இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு இந்த ரெசிபி பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கிலோ அப்படி எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.25 அளவுக்காவது சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. வந்து நல்லா ஒரு பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, அரைச்சி எடுத்துட்டேன்ல. இப்போ இதோட நம்ம வந்து பூண்டை சேர்த்துக்க போகிறோம். பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டையும் ஜீரகத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஜீரகத்தையும் பூண்டையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் பூண்டு வந்து இப்படி அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் வந்து தேங்காவையும் அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வந்து 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 மூடி தேங்காவாவது அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி இந்த அளவுக்கு இந்த கப்பால் ஒரு 3/4 கப் எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பாருங்க, எடுத்துருக்கேன். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 3 4 எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த குழம்புக்கு வெங்காயம் நீங்கள் வந்து நிறைய சேர்க்கணும். ஏன்னா இதுதான் மசாலாவே இந்த குழம்புக்கு. நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. சிம்பிள் ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்புக்கு. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பட் சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு மெயின். இது நல்லா வதங்கிட்டோம். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு வெங்காயம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேடாக வரணும். வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லையா? இப்போ வந்து அரைச்சி வச்சிருந்த பூண்டு, சீரகம் இதை சேர்த்துக்கலாம். இதுதான் இதோட ஃப்ளேவர் கொடுக்குற டேஸ்ட்டு. இது எங்கள் அம்மா வைக்கிற சிக்கன் குழம்புலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான சிக்கன் குழம்பு. நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை 4 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக. இதை ஒரு கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். கிண்டி விட்டாச்சு இல்லையா? இப்போ தட்டு போட்டு மூடி போடலாம். ஒரு 7 நிமிஷம் வச்சிருக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். வெந்திருக்கும். தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும். வாவ், வதங்கியிருக்கு பாருங்க. அடி பிடிக்கல, நல்லா வதங்கி வந்திருக்கு. நீங்கள் வந்து ஃபுல் அனல் வைக்காதீங்க, மீடியம் சிம்மில் வச்சு தான் நான் மூடி வச்சிருந்தேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். குழம்புக்கு கொஞ்சம் காரம் இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். காரம் இல்லைன்னா கித்திச்சிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து காரம் நாங்கள் வீட்டில் சாப்பிடுவோம். கொஞ்சம் காரம் இதுக்கு ஏற்ற மாதிரி
சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கிறேன், நீங்களும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். 5 நிமிஷம் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வைங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்கி மசாலாவோட தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலாவோட தக்காளி வெங்காயோட சேர்ந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்குல்ல, இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாமா? சிக்கன் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம். சிக்கனை கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்படி நல்லா சேர்ந்து வந்திருக்குல, ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட. அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வந்து வினிகர் சேர்க்கணும். நான் வந்து இந்த குட்டி கரண்டி இருக்கு இல்லையா, இதால் பாருங்க ஒரு 3/4 பாகம் ஊற்றிக்கிறேன் வினிகர். இந்த குழம்புக்கு வினிகர் தான் மெயின், சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதோட கிண்டி விட்டுடலாம் லைட்டாக. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் இப்படி இருக்கு இல்லையா, சிக்கன்லேயே தண்ணி விடுன்றதுனால நான் வந்து எந்த கிளாஸால் தண்ணி சேர்க்குறேன்றதை காமிக்கிறேன். நான் இந்த பெரிய கிளாஸால் 3/4 கிளாஸ் தான் ஊற்ற போகிறேன் தண்ணி. ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டுக்கிறேன். உப்பு காரம் பார்த்துக்கலாம். காரம் இருக்கு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். உப்பு தூக்கு கம்மியாக இருக்கு. இப்போ தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம் எந்த அளவுக்கு மசாலாவோட குழம்பு சேர்ந்துருக்குன்னு. பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சாப்பிட்டு பார்த்தா இன்னும் டேஸ்டாகவே இருக்கும். இப்போ வந்து தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் இப்போ மீடியமான சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். நல்லா மசாலாவோட சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் தட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் திறந்து பார்க்கலாம். வெந்திருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு குழம்போட மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வந்திருக்கு இல்லையா, பாருங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மசாலா சேர்க்குறீங்களோ அதுதான் உங்களோட திக்னஸ்க்கும் கன்சிஸ்டன்சிக்கும் கொடுக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடணும், ஓகேவா? டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் சாப்பிட்றதையும் இன்னைக்கு வீடியோவில் காமிக்கிறோம். ரோவினுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். அவங்க அப்பா வர்றதுக்கு லேட் ஆகும் போல். ஸோ அவன் பசிக்குதுன்னதுனால நான் போட்டு கொடுத்துட்டேன். அவன்கிட்டயே நம்ம கேட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜோவின், எப்படி இருக்குப்பா சிக்கன் கிரேவி? நல்லா இருக்கு. நீங்களும் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.